பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்தாங்க, தொழுவ மரத்தில் கட்டப்பட்டிருந்தாங்க, வாய் கட்டப்படலை. தேவனை மகிமைப்படுத்தினாங்க. நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல இறங்குச்சு. அப்போ பவுலும் சீலாவு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார் ஏசப்பா. அவர் பாப்பார், ஏன் பிள்ளை இந்த அளவுக்கு அடிச்சுட்டாங்களா அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு பூமி அடித்து வர வச்சார். அத்தனை ஜெயில் கதையும் திறக்க வச்சார். அடித்தவனை சாகுபடி செய்ய வச்சார். ஆனால் பவுலடிகளா, உனக்கு ஒன்றும் தீங்கு செய்யாதே, நாங்கள் எல்லாம் இங்கே தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னார். அப்போதுதான் அந்த ஜெயிலை அதை தெரிந்து கொண்டு, ஐயோ நீங்கள் வழிபடுகிற தெய்வம் பயங்கரமானவர். அன்னைக்கு நைட்டு பவுலடிகளார் அந்த ஜெயில் அதிகாரி குடும்பத்துக்கு ஞானசனம் கொடுத்து இயேசுவின் பிள்ளைகளை மாற்றிட்டாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சுங்க. நைட்டு அடிக்கிறாங்க, தொங்க போடுறாங்க, நைட்டு 12 மணிக்கு ஆராதிக்கிறாங்க. ஜெயில் கதவு உடையுது, பூமி அரிச்சு உடையுது. ஜெயில் அதிகாரி வர்றான், கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டி போகிறான், காயத்தை கட்டுறான், மருந்து போடுறான், மருந்து போட்டு பெரிய விருந்து வைக்கிறான். விருந்து வச்சு சாப்பிட்ட பிற்பாடு அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்கு ஞானசானா. காலையில் கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. சோழி முடிஞ்சு பவுலடிகளாரு. கையை தட்டி அப்பாக்கு 2 சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு எதிராக எழும்பின, தேவனை வழிபடாத ஒரு நாகமானதான் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, கர்த்தருக்கு ஆராய்ச்சிபடி பலிபீடத்தை கட்ட வச்சாரு. இயேசுக்கு விரோதமாக பறைசாற்றின, இயேசுவை பறைசாற்றுறது, இயேசுவை சொல்லாத சுவிசேஷம் அறிவிக்காது என்று கண்டித்து அடித்து தொங்க விட்ட அந்த ஜெயில் அதிகாரியே, எனக்கு நீங்கள் ஞானசனம் கொடுங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று குனிஞ்சு வணங்கும்படி, அந்த அந்த பவுலடிகளை காலை விழும்படி என் தேவன் எப்படி இருதயத்தை மாற்றி அமைச்சார். அதே போல இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா பல இருதயங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா? உங்களுக்கு விரோதமா பல போராட்டங்கள் எழும்பி கொண்டு இருக்கிறதா? உங்களுக்கு விரோதமா துர்ச்செய்தி போய் கொண்டு இருக்கிறதா? உங்களுக்கு விரோதமா சதிவேலை நடந்து கொண்டிருக்கிறதா? யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்களோ, எப்படி நாகமான மாற்றி அமைச்ச கர்த்தர், எப்படி ஜெயில் அதிகாரியை மாற்றி அமைச்ச கர்த்தர், எப்படி சமூக மாற்றின கர்த்தர், அப்படிப்பட்ட இருதயங்களை மாற்றி அமைச்சு எல்லாரையும் உங்க சார்பாக வர வைக்க முடியாத தேவனுக்கு நாளே பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போறார். உங்களுக்கு விரோதமாய் கூட்டக்கூடியவர்கள் உங்க சார்பாக வருவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உன்னை குற்றப்படுத்தின நாவு அது மடங்கும். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு எதிராளிட்ட பேச முடியாம, வழக்காட முடியாம, இந்த மனிதன் என்னால் பேச முடியலையே, எப்படி சமாளிக்க போறேன் என்று கலங்கி தவித்து உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் எழும்புற கடினமான இருதயத்தை நான் இலகுவான இருதயமாய் மாற்றிவிட்டு எல்லாரையும் ஓ சார்பா வர வைக்க போறேன். பயப்படாது என்றவர் சொல்கிறார். நீ பயப்படாது என்றவர் சொல்கிறார். நாகமானை மாற்றினவர், ஜெயில் அதிகாரியை மாற்றினவர், சவுலை மாற்றினவர், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, உங்கள் தொழிலுக்கு எதிராக, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக, வீட்டுக்கு எதிராக யாரெல்லாம் துர்ச்செய்தியை பரப்பிக்கொண்டு யாரெல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உங்க சார்பா இருதயத்தை திருப்பி விட போறாரு. உங்களுக்கு எதிராக கூட்டம் கூடினவர்கள் உன் சார்பா வருவார்கள். அவர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறாரு. இயேசு எப்போது என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் நீங்கள் அவரை என்ன செய்யணும்? சேவிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அன்பார்ந்தவளே, அவர் எப்போது உங்கள் கூட இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வரணும். அவர் நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிற எந்த இடமா இருந்தாலும் அவர் அந்த இடத்துல என்ன செஞ்சிருவார்? இறங்கி வந்துவார். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும், நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, அதிகாலை தேடுகிறவன் என்னை என்ன செய்வான்? கண்டடைவான். ஏசி 55:6 எடுங்க. ஏசி 55:6. பாருங்க, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். கர்த்தர் ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறாரு. எந்த சமயத்தில் அவரை கண்டடைய முடியும்?
எந்த சமயத்தில் அவரை பார்க்க முடியும்? எந்த சமயத்தில் பிரசன்னத்தை, அவருடைய வல்லமை, அவர் கிருபையை நீங்க உணர முடியும்? அதான் நீதிமொழிகள் 8:17, அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அன்பார்ந்தவர்களே, இந்த கால வேளையிலே நீங்கள் ஒரு 5:30 ஒரு 6 மணிக்கு ரோட்டில் நடந்து போனீங்கன்னா ஒரு குளிர்ந்த காற்றடிக்கும். நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு சுகபோகமாக நடக்கலாம், உங்கள் மேலே ஒரு எரிச்சல் இருக்காது. இதே ஒரு 10 மணி 11 மணிக்கு நீங்கள் நடந்து போங்க, வெயில் உங்கள் மேலே என்ன செய்யும்? படு, நடக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு உணவு கொடுக்குற டயத்தை எந்த டைமை கொடுத்தாரு? யாத்திராகமம் 16:21. யாத்திராகமம் 16:21. சீக்கிரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இஸ்ரேல் மக்கள் 40 வருடம் வனாந்தரத்தில் நடந்தார்கள். அந்த 40 வருடம் அவர் நடந்து கொண்டிருக்கும் போது காலையில தேவன் பரலோகத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அந்த உணவை கொடுத்தார். அந்த உணவுக்கு பெயர் மன்னா. அந்த மன்னா எப்போது விழுந்தது என்று கேட்டால், இருட்டோட அந்த மன்னா என்ன செய்கிறது? பரலோகத்தில் இருந்து 24 மணி நேரமும் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அந்த மன்னாவை பூமிக்கு தேவ பிள்ளைகளுக்கு என் தேவன் அனுப்பினாருங்க. அது அனுப்புகிற நேரம் எந்த நேரம்னு கேட்டிங்கன்னா காலையில் தான். ஆனால் எப்போது வெயில் ஆரம்பமாகுதோ அந்த மண்ணை என்ன செய்யுது? அது உருகி போகிறது. அது உருகி உருண்டோடு போகிறது. மண்ணா கிடைக்கிற ஒரு நேரம், உணவு கிடைக்கிற ஒரு நேரம், அற்புதம் கிடைக்கிற ஒரு நேரம், அதிசயம் கிடைக்கிற நேரம், வெற்றி கிடைக்கிற நேரம், தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், அது என்ன நேரம் என்று கேட்டால் அது அதிகாலை வேளை. நீங்க ஆதியாகமம் 19:27 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அதிகாலை வேளையுமே தேவ சமூகத்துக்கு போகிறார். ஆதியாகமம் 22:3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையில ஆபிரகாம் தேவனை தேடி போகிறார். யாக்கோப்பு 28, ஆதியாகமம் 28:18 அதிகாலை வேளையில யாக்கோப்பு என்ன செய்றாரு? தேடி போறாரு. ஆதியாகமம் 32, 24, 26 முழுத நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ராம் முழுவதும் தேவ சமூகத்தில் போராடுகிறாரு. அதிகாலை வேளையில தான் அந்த யாக்கோப்புக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று. பார்த்தீங்களா? யோசுவா 3:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா காலை வேளையிலே அந்த தேவனை தேடுகிறார். யோசுவா 6:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகாலை வேளையிலே யோசுவா தேடுகிறார். 1 சாமுவேல் 15:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் சாமுவேல் அதிகாலை தேடுகிறார், தாவீது அதிகாலை வேளை தேடுகிறார். அதனால தான் அவர்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இல்லாம இருந்துச்சு. இவர்கள் எல்லாம் எப்படி வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொண்டாங்க கேட்டா, காலை வேளை இவர்கள் கர்த்தரை தேட என்ன செஞ்சாங்க? நேரத்தை ஒதுக்குனாங்க. கத்துக்கிற தேடுகிற சமயம் ஒன்று இருந்துச்சு, பார்த்துக்கொள்ளுங்க. அதான் சங்கீதம் 46:5 சொல்லப்பட்டிருக்கு, காலை வேளையிலே சகாயம் தேட கூடினார்கள். சகாயம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இலவசமா கிஃப்டா நான் கொடுக்க போறேன். அது எப்போ அப்படின்னு கேட்டா காலை வேளையில தான். இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்க குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், அநேக கஷ்டங்கள், அநேக நஷ்டங்களும் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு, அந்த பிரச்சனைகளுக்கு விடிவு எப்போது அற்புதம் நடக்கும் என்று கேட்டால், கர்த்தர் சொல்றாரு, கால வேளையிலே சமூகத்தை நாடு, நான் கால வேளையிலே உனக்கு சகாயத்தை செய்வேன். வெயில வந்துருச்சுன்னா அவன் உருகி போயிடும், மண்ணா உருகி போயிடும். நீ வெயில தேடின அற்புதங்களை பார்க்க முடியாது. நீ கால வேளையை சமூகத்துக்கு வா, தேவனுடைய முகத்தை பார்க்க முடியும். மதுரான மரியாள் காலை வேளையிலே இருட்டோடு எழுந்து அந்த கடற்தோட்டத்துக்கு போனா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கூட இந்த 12 சீடர்கள், இயேசு உடன் பிறந்தவர்கள் யாக்கோபு, யாரும் அந்த இயேசுக்கு தன் முகத்தை காட்டவில்லை. அதிகாலை வேளையிலே இருட்டோடு எழுந்து மதுரான மரியாள் அந்த கடற்தோட்டத்துக்கு போனா, அவருடைய வாஞ்சையை, அவருடைய தாகத்தை, அவருடைய ஏக்கத்தை பார்த்து இயேசுவானவர் தன்னுடைய உயிர் தெளிந்த அந்த முகத்தை, பழைய முகம், அது பூமியில் வாழ்ந்த முகம், 33 வருஷம். ஆனால் அவர் அடிக்கப்பட்டு இரத்த சிந்தி 3 நாள் அந்த கல்லில் இருந்து அவர் உயிர் தெளிந்து அந்த முகம் ஒரு பிரகாசமான முகம், அந்த முகம் வெற்றியின் முகம், அந்த முகம் விடுதலையின் முகம், அந்த முகம் சந்தோஷத்தின் முகம், அந்த முகம் பரலோகத்துக்கு இரத்தத்தை கொண்டு போன முகம். அப்படிப்பட்ட தன் முகத்தை அந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் யாருக்குமே முதலாக காட்டாம அந்த ஒரு பெண்ணுக்கு, அந்த மதலான் மரியாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு தன் முகத்தை காட்டி அவள் பாக்கியம் பெற்றவளாய் மாறினாள். அவள் தான் முதலாக உயிர் பிறந்த செய்தியை, இயேசுவின் செய்தியை அந்த சீசர்களுக்கு அறிவிக்க முடியும் ஒரு சுவிசேஷியாக மாறினாள். இருட்டோட எழுந்த அந்த முதலான மரியாள் இன்னைக்கு நம்ம அம்மாமார்கள், நம்ம அக்காமார்கள், நம்ம தாய்மார்கள், நம்ம இளம் குஞ்சுகள்
இதுகெல்லாம் இருட்டோடு எழுந்திருக்கிறதா இந்த நாளிலே? எப்படா முகத்தில் வெயில் அடிக்கும், அந்த வெயிலை பார்த்து எந்திரிப்போம். ஆனால் இயேசுவை பார்க்க ஒரு வாஞ்ச, இயேசுவை பார்க்க ஒரு தாகம், இயேசுவை பார்த்த ஒரு ஏக்கம் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. அதனால தான் உலகத்தில் யாரையும் பார்க்கல, இயேசுவை தேடி கல்லறைக்கு வந்தா. அந்த இயேசப்பாவோட வீட்டு முகத்தை முதலாக பார்த்தது அந்த மதலான் மரியா. அதான் தாகமாக இருந்தால் நான் தண்ணியை ஊற்றுவேன். தாகம் வேணும் நமக்கு. எந்திரிச்சோட இயேசுவை பார்க்கணும், இயேசுவை சொல்லணும், இயேசுவை மையப்படுத்தணுங்கிற அந்த ஏக்கம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. நான் காலை வேலையிலே அவருடைய மகிமையை நாம் உணர வேண்டும். காலை வேலை அவருடைய மகிமையை உணர்ந்து நீங்கள் அந்த நாளுக்குண்டான எல்லா காரியத்தையும் ஏசப்பட சொல்லி பாருங்கள். இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது, இந்த போக வேண்டியது இருக்குது, இங்கே எங்கே வர வேண்டியது இருக்குது, பரிசு எழுதுகிற பிள்ளைய படிக்கிற பிள்ளைய ஆண்டவர் இன்றைக்கி இந்த டெஸ்ட் இருக்குது, இந்த மேடம் வரேன்னு இருக்காங்க, இந்த மேடம் வல்லுன்னு விழுவாங்க, இந்த மேடம் என்னையவே கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி அவங்க என்னை பார்த்து அவங்க என்னை கொஞ்சணும், என்னை அவங்க எனக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும், அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா, படிக்கிற பிள்ளைய போனீங்கன்னா, நீங்கள் சொன்னபடியே பேசினபடியே கர்த்தர் அவங்க எல்லா சூழ்நிலையும் என்ன செய்வார்? மாற்றி அமைப்பார். ஒரு அலையிலையா சொல்லுங்கள், அல்லேலூயா. அதான் சங்கீதம் 46:5 காலை வேலையிலே நான் சகாயம் செய்வேன். அல்லேலூயா. சங்கீதம் 5:3 வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 5:3. கர்த்தாவே காலையிலே சத்தத்தை கேட்டல்வீர், காலையிலே நேரம் உமக்கு ஆயத்தமாய். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா. எங்க வாயை தர சத்தம், இயேசுவே, ஏசப்பா. நாளை காலையில விட்டு விடியாம நான் எந்திரிக்க போறேன். எந்திரிச்சு உங்க சத்தத்தை நான் கேட்க போறேன். நீங்க எனக்கு அற்புதம் செய்யறத நான் பார்க்க போறேன். நான் ஆயத்தமாயி மடியை விரிச்சு காத்திருப்பேன். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் ஒரு 6:30 மணிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு விசிட் பண்ணால் தெரியும். நாளை காலையில் ஒரு 6 மணிக்கு அல்லம்பட்டியிலிருந்து ஒரு 1/2 hour ஒவ்வொரு வீடாடு, ஏக்கா வரேன் ஒன்று அடுத்து விடு சிஸ்டர், தூக்குடு அடுத்து ஐயா, அடுத்து புதுத்தெரு. புதுத்தெரு எங்கே இருக்கு? புதுத்தெரு. அம்மா அம்மாமா எம்மா பாசக்கர் வந்துருக்காருமா. ஐயோ பாசக்கர் புதுத்தெரு. அல்லேலூயா. புதுத்தெரு மக்கள் 5 மணிக்கு எந்திரிக்கிற மக்களாக இருக்காங்க. கையை தட்டா அப்பாவுக்கு. அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சு கொடுங்க. நான் வரமாட்டேன் காலையில் இதுக்கு வந்துக்கிட்டு. நான் வந்துட மாட்டேன், யாரும் பயந்துடாதீங்க. நான் வரல, நான் இந்த பக்கம் தான் போவேன் காலையில், வீட்டில் நான் போக மாட்டேன். நல்லா தெரிஞ்சு கொடுங்க. இப்போ இந்த வசனத்தை பாருங்கள், இந்த வசனத்தை நல்லா எடுத்துக்கொள்ள. திருப்பி கர்த்தாவே காலையில் நேரம் ஆயத்தமாக என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். எதுக்கு காத்திருக்கணும்? உங்கள் வார்த்தைக்கு, உங்கள் அற்புதத்துக்கு, உங்கள் அதிசயத்துக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் அப்படியே உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இங்கிறங்களேன், இந்த கால வேலையிலங்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் கால வேலையில் அந்த பிரச்சனத்தை உணர்ந்துட்டே வச்சுங்களேன், அந்த நாள் முழுதும் உங்கள் நட வித்தியாசமாக இருக்கும், உங்கள் பேச்சு வித்தியாசமாக இருக்கும், உங்களுடைய தைரியம் வித்தியாசமாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. என்ன செய்யுது ஒன்றுமே புரியலை, இப்படிலாம் பேசவே மாட்டீங்க. ஒரே குழப்பமாக இருக்குது, சொல்ல மாட்டீங்க. என்ன செய்கிறது ஒன்றுமே புரியலை, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வா. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். கர்த்தர் நாம என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாம என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே என்னாலும்
தெய்வமே நாம என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவே நாம என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே கடங்கடப்பா நாங்கள் கடங்கடப்பா கடங்கடப்பா நாங்கள் கடங்கடப்பா நாம என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவே நாம என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவே அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி பாட்டை எடுத்து நீங்கள் காலில் எழுந்திரிச்சு அப்படியே நீங்கள் நடந்துக்கிட்டு இந்த பாட்டை பாடினீங்கன்னா அப்படியே சேலை இப்படி முக்காடை போட்டுக்கிட்டு அதிகாலை இப்படி நல்லா டான்ஸ் ஆடி நீங்கள் பாடலாம். கர்த்தர் உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாரும் பார்க்காம அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமாக நீங்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் அந்தரங்கத்தில் உட்கார்றீங்களோ வெளியே நீங்கள் கைட்டு செய்கிற வேலை தொழில் படிப்பு எல்லாத்துலேயும் கர்த்தர் பெரிய 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 காரியத்தை உங்களுக்கு அவர் செய்வார். ஆனால் நீங்கள் அந்தரங்கத்தில் உட்காரணும். அல்லது கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்படிக்கலை போய் ஹான் போகணும். சிலவர் அடுப்படிக்கலை போகும்போது டிக்கும் எந்திரி படிக்கிறேன்னு சொன்னே எந்திரி மணி 7 ஆச்சு எந்திரி படிக்கிறேன்னு சொன்ன எந்திரி என்ன சீக்கிரம் மணி 7 ஆச்சு 8 மணிக்கு போகணும். நான் 5 நிமிஷத்தில் குடிச்சிட்டு வந்துடுவேன். சில ஆள் பாத்ரூம் போய் 1 மணி நேரம் ஆகிற ஆள் இருக்குது. ஆனால் சில ஆள் 5 நிமிஷத்தில் பாத்ரூம் போய் வெளியே வர ஆள் இருக்குது. என்ன செய்ய காலம் தெரியாது. கையை தட்டாம தம்பிக்கு ஒரு கையை தட்ட உண்மையா சொல்றான் தம்பி, உண்மையா சொல்ற ஆமாங்கிறான் தம்பி. அல்லேலூயா. குத்தத்தை ஒத்துக்கணும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. காலையில் ஒரு சமூகத்தில் அவருடைய பிரசனத்தை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அது ஜெயமாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது புலம்பல்ல 3:23 வாசிங்க பார்ப்போம். புலம்பல்ல 3:22 சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். புலம்பல் 23ஆம் அதிகாரம் 22-23. நான் நிர்மலமாகாமல் இருக்கிறது உங்க கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்புறம் அவைகள் காலைதோறும் என்னவா இருக்கிறதா? எல்லாம் சொல்லுங்க, இங்க இருங்க. அவருடைய இரக்கங்கள், அவர் உங்க மேல வச்சிருக்கிற இரக்கங்கள், அவர் உங்க மேல வச்சிருக்கிற கிருபை, அது காலைதோறும் நேத்து கொடுத்த கிருபை இல்ல, நேத்து கொடுத்த கிருபை இல்ல, இன்னைக்கு கொடுக்கிற அந்த கிருபை அது புதுசு, அது புதுசு. கர்த்தர் புதிய கிருபை அனுதினமோ அனுதினமோ கர்த்தர் உங்களுக்கு புதிய கிருபையை கொடுத்து புதிய வல்லமையை கொடுத்து உங்களை பலப்படுத்துறாருங்க. அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது. பார்த்துக்கொள்ள திருப்பி வாசிங்க பாவம் சத்தமா. நீங்க எல்லாரும் நிர்மலமாகாமல் இருப்பது அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் தினமும் காலை வேளையிலே எனக்கு புதுசு, எனக்கு புதுசு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா, சந்தோஷம் அல்லேலூயா, சமாதானம் அல்லேலூயா, பசிக்கிறவங்க அல்லேலூயா. ஆமே.
பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் அலாட்டாக நினைச்சிறீங்க இருக்கிறீங்க. இப்போ இயேசுவின் ரத்தத்தின் வல்லம் உங்கள் மேலே இறங்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் போகும்போது ராஜ கம்பீரமாக போக போகிறீங்க. அல்லேலூயா. ராஜ கம்பீரமாக நடக்க போறீங்க. உங்கள் நடைய வித்தியாசமாக மாறப்போகுது. வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் உங்களுக்குள்ள இறங்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லை, இங்கே இருங்க, உங்களுக்கு ஒரு சில கட்ட பஞ்சாயத்து இருக்கலாம், உங்களுக்கு சில கோர்ட்டு கேஸ் இருக்கலாம், உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் இருக்கலாம், சில குடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்க வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நல்லா தேவனை மகிமைப்படுத்திட்டு இந்த வசனத்தை எடுக்கணும். செப்பனியா 3:5 எடுக்கணும். செப்பனியா 3:5 என்னது சத்தமா? நீதி உள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, நான் காலை வேளையில உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்ய போறேன். இந்த காலை வேளையில உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்ய போறேன். யாருங்க கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே கர்த்தர் காலையில தான் கொடுக்குறாரு. கிருபையும் காலையில தான் கொடுக்குறாரு, இரக்கத்தையும் காலையில தான் கொடுக்குறாரு, நியாயம் பண்றதையும் காலையில தான் கொடுக்குறாரு, சாப்பாடுங்கிற மன்னாவையும் காலையில் தான் கொடுக்குறாரு. அப்போ எல்லாமே காலையில் தான். அப்படின்னா இப்போ காலையில் சரியாக 5:40 அவரவர் ரேஷன் கார்டை எடுத்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வரிசையில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் 2000 கொடுக்கப்படுகிறது. அந்த 2000 வாங்குவதற்கு ரேஷன் கார்டை எடுத்து விட்டு பாஸ்போர்ட் போட்டோ எடுத்துக்கொண்டு வரிசையிலே நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் போவோமா போக மாட்டோமோ? ஆனால் யாரெல்லாம் 5:40 வருகிறால் அவர்களுக்கு தான் கிடைக்கும். 7 மணிக்கு வந்தால் கிடைக்காது, வெயில் வந்தால் கிடைக்காது, வெயிலுக்குள்ள வருவர்களுக்கு மட்டும்தான். அப்படி சொன்னால் போவோமா போக மாட்டோமோ? அங்கே நைட்டு போயிடுவாங்க. அங்கே வரு ஒரு அக்காட்ட கேட்டேன், ஏங்க நீங்களாம் 1000 வாங்கிட்டீங்களா? எங்கள் வீட்டுக்கார் விட்டு விடியும் அங்கே போய் வாங்கி அப்பயே வாங்கி வந்துட்டார். ஏயா அதுக்குன்னா காலையில் போய் வரிசையில் நிற்கிறீங்க, அதுக்குன்னா காலையில் 6 மணிக்கு மூலம் முன்னாடி போயிடுறீங்க, அதுக்கு முன்னாடி வரிசையில் நின்றுக்கிட்டுறீங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, உனக்கு வந்து வாழ்வுக்கு வழி, பரலோகத்துக்கு வழி, உயர்வுக்கு வழி, நியாயத்துக்கு வழி, அன்புக்கு வழி, இரக்கத்துக்கு வழி, வெற்றிக்கு வழி, கிருபைக்கு வழி. நான் காலையில் என் சமூகத்துக்கு வா, நான் காலையில் ஒவ்வொன்றா உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு. இவரே தேடி போகாமல் ரேஷன் கார்டை தூக்கிட்டு அங்கே எங்கேயும் ஓடுறதுக்கு மட்டும் போகிறமே 2000 1000. இவர் நீ தூக்குறீனா? இவர் சமூகத்து 2000 2 கோடியை வந்து உன் வீட்டில் வந்து போட்டுருவார். ஐயா போட்டுருவாரு. நீ இவர் சமூகத்துக்கு வராம ரேஷன் கார்டை ஐயா தூக்குற, நீ தூக்க வேணான்னு சொல்லலை, தூக்கு வேணான்னு சொல்லலை. ஆனால் இவருக்கு இடம் கொடு. நீ இவரை தூக்கி விட்டு நீ அதுக்கப்புறம் ரேஷன் கார்டை தூக்கு, உன் வீடு தட்டி 2000 வரும், நீங்கள் வீட்டிலே இருக்கமா, வீட்டில் வந்து கொடுத்துருவோம் அப்படின்வாங்க. கர்த்தர் அப்படி செஞ்சிருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில் எந்திரிச்சு கர்த்தர் சமூகத்தை நாடுங்க. அவர் சொல்கிறாரு, காலையில் இரக்கத்தை கொடுப்பேன், காலையில் கிருபையை கொடுப்பேன், காலையில் நியாயத்தை கொடுப்பேன், காலையில் அன்பை கொடுப்பேன்ட்டார். அதனால் ஒரு தீர்மானம் எடுப்போம். நாளையிலிருந்து 5 மணிக்கு எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு தேவ நாமத்தை பாட்டினால் துதித்து ஆராதித்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். தாவீதை போல அதிகாலமே ஆயத்தமாகி நியாயத்தை பெற்றுக்கொள்ள, கிருபையை பெற்றுக்கொள்ள, அன்பை பெற்றுக்கொள்ள, சமானத்தை பெற்றுக்கொள்ள நாளை திங்கட்கிழமை காலையில் 5 மணிக்கு என்னை வந்து யார் வேணாலும் பார்க்கலாம். நான் முக்காடை போட்டு ஜெபத்தில் உட்காந்துருப்பேன். ஆமென். நான் காலையில் 5 மணிக்கு உட்காந்துருப்பேன் முக்காடை போட்டு. ஆமென் சொல்லுங்கய்யா. அல்லேலூயா. அன்னைக்கு ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அப்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால், பாவமெல்லாம் பறந்தது,
இருந்தது நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசு கத்தரினார். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிருபையால் மீட்டு பரிசுத்த ஆவியினார். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிருபையால் மீட்டு பரிசுத்த ஆவியினார். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தகப்பனை மே துதிக்கிறோம், பிதாவை மே துதிக்கிறோம், ஆவியானவரை மே துதிக்கிறோம், நல்ல தேவனை மே துதிக்கிறோம். அப்போ அந்த நாளிலே காலை வேளையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்து முடிவு வரைந்த சகல நாட்களில் நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருப்பதுக்கு நாங்கள் உங்களை இருக்க வைக்கணும். எப்படி இருக்க வைக்கணும்? உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது உங்கள் பிரச்சனை எங்கள் மேலே கடந்து வந்துடும் தகப்பனே. அவர் நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிற எந்த இடமாக இருந்தாலும் இறங்கி வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அப்போ அந்த வேலையை எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க. எங்கள் உள்ளத்தில் ஜெபாவியால் விண்ணப்பத்தை நாவே நடப்பாங்க. கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.